இந்த காலத்து மருமகளை மாமியாருக்கு எங்க பயப்படுறாளுக எல்லாம் அவ இஷ்டத்துக்கு சுத்துறாளுக. இதோ விடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆகுது, எனக்கும் தான் வந்திருக்கே ஒரு நெட்டை. அது இப்போ வரைக்கும் எழுந்து வெளியே வந்ததா பத்தியா? வந்து ஒரு காஃபி டீ எதாவது குடிக்கிறீங்களா? ஒன்றும் கேட்கறதுக்கு இல்லை, படுத்து நல்லா தூங்கிட்டு கிடக்கா. ஒரு கல்யாணமான பொம்பளை காலங்கத்தால எழுந்து பெரியவங்களுக்குலாம் டீ காஃபின்னு கொடுத்து வாசல் தெரிச்சு கோலம் போடணும். இவன் பேண்ட் சட்டியை போட்டுட்டு ஒலாத்திக்கிட்டு வரதுக்கே நேரம் சரியா இருக்கு. இது பற்றி தான் என் மகன் வேற இவளுக்கு பைக்கும் வாங்கி கொடுத்துட்டா. பைக்கு இவன் மட்டும் போகிறது இல்லாமல் 4-5 பேர் ஏற்றிக்கிட்டு சுற்றிக்கிட்டு வாரா. அம்மா அம்மா இவளை கல்யாணம் பண்ண நாள்லேருந்து இப்போ வரைக்கும் கீழே விழுற பாடு இருந்துக்கிற பாடாவே இருக்கே. ஒரு நினைச்சு நிம்மதியை தூங்க முடியுதா? சே ஏ சின்ன பொண்ணு, என்ற சின்ன பொண்ணு விடிஞ்சிடுச்சு, எழுந்துரு. அம்மா வந்துட்டு போறாங்க. சின்ன பொண்ணு சீக்கிரமே எழுந்து போ. ஏன் கீழே படுத்துக்கிட்டு இருக்கீங்க? மேலே தான் படுக்க வேண்டியதானே? நான் மேலதான் படுத்துட்டு இருந்தேன், நீ தான் பிடிச்சி எனக்கு கீழே தள்ளி விட்டுட்டே. அது சரி. சரி அம்மா எழுந்துட்டாங்க, சீக்கிரமா வெளியே போய் காஃபி கீஃபி எது போடுறது இருந்தா பாரு, கோலம் போடுற வேலை இருந்தா போய் பாரு போ. ஐயோ கடவுளே, முடியலையே, கோபமா வருது. போய் தொலைறேன், வேற என்ன பண்ணுறது? கழுதைக்கு வாக்கப்பட்ட சும தூக்கி தானே ஆகணும். இப்போ நீ யாரை கழுதுன்னு சொல்லுத? உங்களையும் உங்கள் அம்மாவையும் தான் சொல்லுதேன். ம் அத்தே, இப்பதான் விடிஞ்சிச்சு உனக்கு? ஏன் அத்தே, உங்களுக்கு முன்னாடியே விடிஞ்சிச்சோ? நேரம் இப்ப என்ன ஆகுது தெரியுமா? 6 ஆகுது. 6 தான் ஆகுதா? நான் கூட 6-7 ஆயிருக்கும்னு நினைச்சேன். தெரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கியிருக்கலாம் போலயே. ஒரு கல்யாண பொம்பளை 6-7 மணிக்கா எழுந்துப்பா. ஏன் அத்தே அப்படி எழுந்துக்க கூடாதான்? நாங்களும் மனுஷங்க தானே, ரோபோட்டா என்ன? அக்கம் பக்கத்துல என்ன சொல்லுவாங்க பாரு, அவங்க வீட்டு மருமக 7 மணிக்கு எழுந்து வெளியே வரா, ஒரு கோலம் கூட போடலே, பெரியவங்களுக்கு டீ காஃபி கூட போட்டு கொடுக்கலன்னு சொல்ல மாட்டாங்க? அக்கம் பக்கத்தில் எப்படி தெரியும் நம்ம டீ காஃபி போட்டு குடிக்கிறோமா இல்லைன்னு? நம்ம வீட்டில் இருக்கிற கதை எப்படி அவங்களுக்கு தெரியுங்கிறேன். நீங்கள் போய் வெளியே சொல்லாத வரைக்கும் தெரிய போகிறதில்ல. நீங்கள் தான் வாக்கிங்கன்ற பேரில் எல்லாத்தையும் போய் சொல்லிடுறீங்களே. நீங்கள் என்ன வாக்கிங்க போகிறீங்க? என்ன ரோஸ்ட்டில் பண்ண போகிறீங்க? இங்கே பேரு வாக்கிங் போகிறது என்னோட உடம்பு நல்லபடியாக இருக்கணுன்றதுக்காக தான். ஏங்கிறேன், இருந்து என்ன பண்ண போகிறீங்கன்றேன். எல்லாம் போய் தொலைகிறாங்க, நீங்கள் போய் தொலைய மாட்டீங்க. அதான் எனக்கு ஒரே வருத்தமாக இருக்குது. என்ன குசு குசுன்னு பேசுகிறேன்? ஆமாத்தே ஆமாம், உங்கள் உடம்பு ரொம்ப முக்கியமத்தை. தினமும் வாக்கிங் போயிடுங்க. முடிஞ்சால் காலங்காலத்துலேயும் போங்க, சாயங்காலமும் போங்க. அப்போ தான் உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் பத்தே. அத்தே, நீங்கள் வாக்கிங் போகிறனால தான் நினைக்கிறேன் உங்கள் மூஞ்சில கொஞ்சம் க்ளோவாக இருக்கு. நல்ல பல 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 பலேன்னு இருக்கீங்க. தினமும் வாக்கிங் போங்க. அப்படியே சொல்லி என்ன க்ளோவா இருக்கா, பளபளன்னு இருக்கா? தான் இருக்கு. உடனே பல்ல காமிச்சிட வேண்டியதான். அதே பல்லு கூட நல்லா பல பல பலன்னு இருக்கு. இப்போ மட்டும் என் வீட்டுக்காரர் இருந்திருக்கணும், அவ்வளவுதான். என்ன மறுபடியும் காரணம் பண்ணிருப்பாரு. ஆமாத்தே, பின்ன உங்கள் அழகுக்கு இங்கே இருக்கிற எந்த கிளவி ஈடாவா? நீங்கள் அம்புட்டு அழகு, என்னையை விட அழகுன பார்த்துக்கங்களேன். அழகுக்கே அழகு சேர்ப்பது உங்கள் பற்கள், வெண்மையான பற்கள். இந்த கிளவியை சமாளிக்க சுமார் எத்தனை பொய்களை சொல்ல வேண்டியதாக இருக்குது ஒரு நாளில். கடவுளே, இதெல்லாம் என் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு இதெல்லாம் கணக்கில் எழுதி என்ன தூக்கி விடாத. இந்த பொய்யெல்லாம் சொல்கிறதுக்கு முழு காரணமே மாமியார் கறி தான். முடிஞ்சால் இந்த வருஷமே தூக்கிடு. 2026 எனக்கு சிறப்பாக அமையட்டும். ஏன் சின்ன பொண்ணு என்ன குச்சு 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 பேசுறியே? இல்லாதே, உங்கள் அழகை வர்ணிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுடைய அழகை பார்க்கறதுக்கே கொடான கோடி கண்கள் வேணும். எனக்கு இருக்கிறது 2 கண்கள். பாவப்பட்ட பெண் நான். பரவாயில்ல சின்ன பொண்ணு, நான் வீட்டில் தானே இருக்கேன், எப்போ வேணா என்னை பார்த்து வர்ணி. ஆமாத்தே, உங்களை வர்ணிக்கிறத தவிர வேற என்ன வேலை இருக்குது எனக்கு? வீடு பெருக்கணுமா, சாமான் தைக்கணுமா, இல்லை துணி துவைக்கணுமா, இல்லை என்னதான் பண்ணணும், சமையலாம் பண்ணணும், ஒன்றும் கிடையாது. உங்களை வர்ணிக்கிறது மட்டும் தான் என் முழு நேரம் வேலை. ஏன்னா எல்லா வேலையும் நீங்கள் பண்ணி கொடுப்பீங்க. இப்போ என்ன நான் எந்த வேலையும் செய்யறேன்னு சொல்ல வரியோ? அதானே உண்மை. ஐயோ அத்தை, கண்டத்தில் போடுங்க. நான் போய் சொல்லணும்னா நீங்கள் தான் சூப்பர்வைசர். நான் எந்தெந்த வேலையை எப்படி எப்படி பண்ணுறேன், கரெக்டாக பண்ணுறேடா தப்பாக பண்ணுறேடா, கரெக்டாக பண்ணாலும் தப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் தான் வேலையை பார்க்குறீங்க. நீங்கள் தானே சூப்பர்வைசர். அத்தே, எப்படி மூஞ்ச அந்த சிரிச்சா மாதிரி வைங்க, பல்ல காமிச்சிட்டே இருங்க, அப்போ தான் க்ளோவாக இருக்குது. இந்த மாதிரி மூஞ்ச மறைக்கும் போது க்ளோ கம்மியாகிட்டே போகுது அத்தை, பல பல கம்மியாகுது. சிரிங்க சிரிங்க. ஐயோ, இப்படி வச்சா பளபளப்பு கம்மியாகுதா? சிரிச்சு போடணும். அத்தே, இந்தாங்க அத்தே, காஃபி குடிங்க. குடும்பர மகளே குடு, நீ என்னத்தை கொடுத்தாலும் குடிப்பேன். என்னத்தை கொடுத்தாலும் குடிப்பாளா? இவளுக்கு ஒரு பாயாசத்தை போட்டுற வேண்டியதா? சின்ன பொண்ணு, காஃபி சூடு கம்மியாயிடுச்சு, போய் சூடு பண்ணி எடுத்துட்டு வரியா? அது சரி, இவளை புகழ்ந்து புகழ்ந்து பேசிட்டு இருக்க நேரத்தில் காஃபியை பொறுமை தாங்காம ஆடிட்டு. அத்தை, சூடாக காஃபி குடிச்சோன்னு வச்சுக்கிங்களேன்,
அப்படியே இந்த ஸ்கின் எல்லாம் கொஞ்சம் வர 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 வரேன்னு ஆகிடும். நீங்கள் ஆரி பொண்ணு காஃபியை குடிங்க, அப்போ தான் உங்கள் க்ளோ அப்படியே இருக்கும் அத்தே. அப்படி சின்ன பொண்ணு. ஆமாம் ஆமாம் அத்தே. அப்ப சரி. இந்த சின்ன பொண்ணு. சரிங்க அத்தை. அத்தை, எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 எக்ஸசைஸ் இருக்குது, அதெல்லாம் செஞ்சோன்னா இன்னும் உங்கள் முடி கூட வெள்ளையா இருக்கிறது கருப்பாயிடும். தானாவே கருப்பாயிடும்னா பார்த்துக்கங்களேன். தானாவே கருப்பாயிடுமா? எப்படி சின்ன பொண்ணு? ஒரு சில எக்ஸசைஸ் தான் அத்தை, அதெல்லாம் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான், இன்னும் சூப்பராகிடுவீங்க. அந்த எக்ஸசைஸ் என்ன நீ எப்படி சொல்லி சின்ன பொண்ணு? நானும் பண்றேன், டெய்லி பண்ணுதேன். வாங்க வாங்க, எக்ஸசைஸ் பண்ணலாம் எக்ஸசைஸ். அத்தை வந்து நில்லுங்க, அப்போ தான் பண்ண முடியும். இதோ வந்துட்டு மருமகளே. ஹேண்ட்ஸ் அப். அப்படின்னா என்னது மருமகளே? கையை தூக்குங்க அத்தை. அத்தை 2 கையும் தூக்குங்க, நான் தூக்குறேன் பாருங்க. தூக்கிட மருமகளே. இப்போ 2 காலையும் தூக்கிங்க அத்தை. ஏலே லூசு பைத்தியக்காரி, 2 காலையும் தூக்கிட்டு கீழே விழுவேன். அதுக்கு தானே இவ்வளோ பாடுபடுதேன். அத்தை அப்படி இல்லை, தூக்கிட்டு உடனே வச்சிடணும். இதோ நான் பண்ணி காட்டுறேன் பாருங்க. அப் தி 2 legs, டவுன் தி 2 legs. அவ்வளோதான் அத்தை, ஈஸி எக்ஸசைஸ். இப்போ நீங்கள் பண்ணுங்க அத்தை. அப் தி 2 legs. எதுக்கு வாயை பொழந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அத்தை? காலை தூக்குங்க, 2 காலையும் ஒரே நேரத்தில் தூக்குங்க. வேண்டாம் மருமகளே, நான் கீழே விழுந்துருவோன்னு பயமா இருக்கு. நீ எல்லாம் போய்பட்றியா? அப்போ எனக்கு ஜாலியாக இருக்கு. அத்தை எதுவும் ஆகாது, தூக்குங்க. அட் அ டைமில் நம்ம அப்படி காலை தூக்கிட்டு உடனே வச்சிடணும், அவ்வளோதான். ஈஸி எக்ஸசைஸ், ட்ரை பண்ணுங்க அத்தை. காலை தூக்குங்க அத்தை, காலை கீழே வைங்க அத்தை. அத்தை 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 எழுந்துங்க அத்தை. அச்சோ அத்தை. அத்தை ஐயோ பயமா இருக்கு, இந்த கிளவிக்கு ஏதோ ஆயிட்டு போலையே. போய் தண்ணி எடுத்துட்டு வருவோம். அத்தை எழுதுருங்க அத்தை. ஐயோ நிஜமாவே இந்த கிளவிக்கு ஏதோ ஆயிட்டு போலையே. ஏங்க என்ன சின்ன பொண்ணு, ஏன் அழுதுகிட்டு இருக்கேன்? அம்மா ஏதாவது திட்டாங்களா? எங்க அத்தை எழுந்துக்கவே மாட்டேங்கிறாங்க. என்ன சொல்ற சின்ன பொண்ணு? அம்மா எழுந்துக்கலையா? காலையிலேருந்தே எழுந்துக்கலையா? இல்லைங்க, நல்லா தான் இருந்தாங்க. நானும் போய் காஃபி கொடுத்தேன், அவங்களும் காஃபி குடித்தாங்க. பிறகுதான் இப்படி ஆயிடுச்சு. சரி சரி இரு, நான் போய் பார்க்குறேன். அச்சோ, நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம் போலயே. விளையாட்டு வினையாயிடுச்சு. நம்ம சும்மா விளையாட்டுக்கு தான் அத்தை இருக்கக்கூடாது, போகணும்னு நினச்சோம். ஆனால் உண்மையாகவே இந்த கிளவி போயிடுவாளுன்னு பயமாக இருக்கேன். அம்மா அம்மா எழுந்துருமா. மூஞ்சில தண்ணி கூட தெளிச்சு பார்த்துட்டேங்க, எழுந்துக்கலைங்க. நான் தாங்க கொண்டுட்டேன். சின்ன பொண்ணு என்ன உளர்ற? நான் தான் அத்தைக்கு விளையாட்டு எக்ஸசைஸ் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை காலை தூக்க வச்சேன். அத்தை ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டாங்க. அந்த ஸ்டூலில் இருக்குல்ல, அந்த ஸ்டூலில் தலை இடிப்பட்டுடுச்சு. சின்ன பொண்ணு பெரியவங்கிட்ட இப்படிதான் விளையாடுவாங்களா? ஒரு அறிவு வேண்டாம் உனக்கு? சரி இது முதல்ல நான் ஹாஸ்பிட்டல் கால் பண்றேன். டாக்டர் வரட்டும், பிறகு பேசிக்கலாம். சே டைம் வேற ஆயிட்டு, உடனே ஆஃபீஸ்க்கு வேற கிளம்பணும். விக்ரம், இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இவன் என்ன இப்படி அரைகுறையா நடந்துகிட்டு இருக்கான்? நான் கிளம்பணும், இன்னும் கிளம்பல. நீ வெளியே வெயிட் பண்ணி, நான் வரேன். சரி சரி. இவன் என்ன பூச்சிக்குன்னு உள்ள வந்துட்டா? நம்மளாவது கதவு மூடிட்டு ட்ரெஸ்ஸை மாத்திருக்கணும். உடனே கிளம்பி வெளியே போவோம். எதுக்கு வந்தானே தெரியலையே. இங்கே ஒன்று வச்சுன்னு வச்சுக்கோ, என் மூஞ்சி திரும்பிடும். எதுக்கு இப்போ அடிக்கணும்னு சொல்ற? அந்த ரூமுக்கு எதுக்கு கதவு இருக்கு? தட்டிட்டு வர தெரியாதா? அதே தான் நானும் கேட்குறேன். அந்த ரூமுக்கு எதுக்கு கதவு இருக்கு? பூட்டிட்டு 1 hour ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண முடியாதா? வாய் உனக்கு வாய் தான். சரி எதுக்கு மேலே வந்து அதை சொல்லு. வெளியே போகணும். வெளியே போகணும்னா போயிட்டு வாமா. அதுக்கு ஏன் என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்க? அம்மா வீட்டுக்கு போகிறேன். சரி போயிட்டு வா. ஐயோ, நான் என்ன உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கியோ? நீயே என் கூட வரேன்னு சொல்கிறதுக்கு தான் வந்தேன். நான் உன் கூட வரணுமா? எனக்கு வேறு வேலை இல்லையா? எனக்கு ஆஃபீஸில் இன்னைக்கு மீட்டிங் இருக்குது, என்னால் வர முடியாது. உனக்கு வேணும்னா நீ போயிட்டு வா, சரியா? நான் மட்டும் தனியாக போகிறதுக்கு எதுக்காக வந்து உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன்? எனக்கு மீட்டிங் இருக்குது, புரியுதா இல்லையா உனக்கு? தாலி கட்டுறப்ப மீட்டிங் இல்லையா? இதான் அன்னைக்கு வேலைக்கு போயிருந்துருக்கணும் ஒழுங்கா. அன்னைக்கு நான் பண்ண தப்பு தான் இன்னைக்கு இப்படி முன்னாடி வந்து நிற்கிது. ஏன் சிரிக்கிற? நீ ஆச்சு தப்பு பண்ண, உன் முன்னாடி நான் நிற்கிறேன். நான் எந்த தப்புமே பண்ணலையே, ஆனால் என் முன்னாடி நீ நிற்கிறியே. நீ வேணா உங்கள் அம்மா வீட்டே இருந்துரு. ஈஸியாக தொத்திடலான்னு பார்க்குறியோ?
இல்லை இங்கே உனக்கு கஷ்டமாக இருக்குன்றதுனால தான் சொன்னேன் ஓகேவா, மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது. எனக்கு மீட்டிங் இருக்குது, என்னால் வர முடியாது. உன்னால் முடிஞ்சா நீ போ, இல்லைன்னா வீட்லேயே இரு, எனக்கு தெரியாது. சரி இப்போ எங்கள் ஆஃபீஸ் தானே போகிற? ம் ஆமாம். சரி நீ மீட்டிங் முடிச்சுட்டு வந்து சொல்லு, நானும் நீயும் சேர்ந்து அம்மா வீட்டுக்கு போவோம் சரியா? லேட் ஆகும். பரவாயில்ல, லேட் ஆனாலும் பரவாயில்ல. இவங்க 2 பேரும் சேரவே கூடாது, பேசவே கூடாதுன்னு நினைச்சா என்ன இவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. நான் பார்க்குறப்ப எல்லாம் ஒன்றா தான் இருக்கானுங்க. எனக்கு ஒன்றுமே விளங்கலையே. என்ன இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க 2 பேரும்? ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அதானே உடனே மூக்கு வேர்த்துருமே. ஏன் விக்ரம், இன்னைக்கு உனக்கு இம்பார்ட்டண்டான மீட்டிங் இருக்கலாம், நீ இன்னும் ஆஃபீஸ் போலையா? இதோ கிளம்பிட்டேம்மா. ஏய் ஆஃபீஸ் போகிற நேரத்தில் என்னத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கா? போட்டி உள்ள ஏங்க ஏங்கவா? என்ன இவ்வளோ உரிமையா ஏங்கன்னு கூப்பிடுதா? என்ன அத்தை கிட்ட உண்மையை சொல்லுங்க, நம்ம அம்மா வீட்டுக்கு தானே போகிறோம். எதுக்குமா அழுதுகிட்டு கிடக்க? எனக்கு எல்லாம் தெரியல, என் பிள்ளை என்கிட்ட பொய்யெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டானே. அதான் அத்தை நான் உண்மையை சொல்லிட்டேன். எது உண்மை? நான் ஆஃபீஸ்க்கு தாம்மா போகிறேன். ஏன் விக்ரம் அத்தை கிட்ட போய் சொல்றீங்க? அத்தை நம்ம அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொன்னா என்ன வேணான்னு சொல்ல போறாங்க? போயிட்டு வாங்கன்னு சொல்ல போறாங்க. அதனால உண்மையே சொல்லிடுங்க. நீ கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இருக்கியோ? சரி சரி வாங்க, டைம் ஆயிடுச்சுல, போலாம். நீங்க சொன்ன மாதிரி ஆஃபீஸ்க்கே போலாம். ஆனா நம்ம அம்மா வீட்டுக்கு தானே போறோம். ஏய் என்னடி உளர்ற? சரிதான் வாடா போலாம். இவன் டீங்கிறதும் அவன் டாங்கிறதும் ஏதோ தப்பு பண்ணிட்டனே. ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. ஆமாங்க. தயவு செஞ்சு இன்னொரு தடவை வாங்க போங்க மட்டும் கூப்பிட்றாத ப்ளீஸ். ஏங்க அப்படி கூப்பிடக்கூடாது? அம்மா சொல்லியிருக்காங்க உங்களை ரொம்ப மரியாதையாக கூப்பிடணும்னு. வாடா போடான்லாம் கூப்பிடக்கூடாதான், பேர் வச்சு கூப்பிடக்கூடாதான், வாங்க போங்கன்னு தான் கூப்பிடணுமாங்க. இதில் நீ என்ன விக்ரம்னே கூப்பிடு. நீ வாங்க போங்கன்றதுனே என்ன கோத்து விட்டு கிளம்புற மாதிரி தான் இருக்கு. அச்சோ தப்பு தப்பு கண்ணத்தில் போடுங்க. புருஷனே போய் எப்படி பேர் வச்சு கூப்பிடுச்சு? இனிமே உங்களை வாங்க போங்கன்னு தான் நான் கூப்பிடுவேங்க. விக்ரம் நீ செத்த இவகிட்ட. ஆனால் மூஞ்சி மட்டும் ஒன்றும் தெரியாத குழந்த மாதிரி இருக்கு. ஆனால் பண்ணுற வேலைலாம் இருக்கு பாரு, பயங்கரமான வேலை. உங்க அளவுக்கு பயங்கரமான வேலை இல்லைங்க. சரி போதும் நிறுத்துடி. அங்கே பாருங்க உங்கள் அம்மா ரொம்ப நேரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுங்க, என்கிட்ட இப்படி சண்டை போட்டுட்டு கிடக்கிறதுக்கு பதிலாக. இதுதான் சொல்கிறேன், எதையாவது ஒன்று சொல்லி கிளப்பி விட்டு போயிடுறேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு வந்து அழுதுகிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கு நான் ஆறுதல் சொல்லி முடிக்கிறதுக்கே எனக்கு நேரம் போயிடுது. என்னத்தை தான் பண்ணுறது நான்? எனக்கு ஒன்றுமே புரியல. எல்லாத்துக்கும் அம்மா பிச்சை கிட்ட முடிவெடுத்தா இதுதான் நிலமை. அம்மா ஆஃபீஸ்க்கு தாம்மா நான் போகிறேன். போய் பேச ஆரம்பிச்சிட்ட விக்ரம், அம்மா கிட்டே போய் பேச ஆரம்பிச்சிட்டியே. இன்னைக்கு தான் ஆஃபீஸில் மீட்டிங் இருக்குல்ல, நான் எப்படிம்மா போவேன்? நான்லாம் போகலம்மா, நீங்கள் போங்கம்மா. நீ அவங்க வீட்டுக்கு போகல விக்ரம்? இல்லைம்மா. உன்னை நம்புதே விக்ரம். சரிம்மா அழாதீங்கம்மா, போய் ரெஸ்ட் எடுங்க போங்க. உனக்கு என்ன தனியாக சொல்லணுமா? நீயும் போ. நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்ககிட்ட? இவ்வளோ நேரமாக சொல்லிக்கிட்டு இருக்க, வீட்டுக்கு போகணும்னு லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஹேய் என்னால் வர முடியாது. நீ வரலன்னா என்னால் போக முடியாது. ஏய் நான் வரல, என்ன உங்கள் வீட்டுக்கு நீ போயிட்டு வா. அம்மா வந்தா உன் கூட தான் வரணும்னு சொல்கிறாங்க. நான் வேணா ஃபோனில் பேசுகிறேன், நீ போயிட்டு வா. அம்மா வந்தா உன் கூட மட்டும் தான் வரணும், அப்படின்லாம் வரவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீ சொல்கிற முடிவில் தான் நான் போகிறதா வேண்டாமான்னு இருக்கு. என்னால் வர முடியாது. ஏன் உங்கள் அம்மா கிட்ட சொன்னாலும் உன்னால் வர முடியாதா? ஏய் இல்லைனாலும் எனக்கு இன்னைக்கு மீட்டிங் இருக்கு. நீ மீட்டிங் முடிச்சுட்டு வா, நம்ம போகலாம். லேட் ஆச்சுன்னா போகிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். அதையும் முன்னாடியே சொல்லிடுறேன். அதுக்கு பேசாமல் நீ தனியாகவே போயிட்டு வந்துடலாம். இல்லை நீயும் வரணும் தான் சொல்கிறாங்க, நீ வரலன்னா என்னால் போக முடியாது. அம்மா அப்படி தான் சொல்லியிருக்காங்க. நீ ஆஃபீஸ் போயிட்டு மீட்டிங் முடிச்சுட்டு வா, நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன். நீ வந்த அப்புறமா போகலாம். சரி பார்ப்போம். தேங்க்யூ. அம்மா வீட்டுக்கு போகிறேன், ஜாலி ஜாலி ஜாலி. அப்புறம் மூஞ்ச கொஞ்சம் சிரிச்ச மாதிரி வச்சுக்கோ சரியா? எப்போ பார்த்தாலும் ஏன் முறைச்சிக்கிட்டே இருக்க? மூஞ்சே அப்படித்தான். அது சரி, அம்மா மூஞ்சி அப்படியே இருக்கு. இதுக்கு தான் பாதி பேர் கல்யாணமே பண்ண மாட்டானுங்க போல. அம்மா ஒரு பக்கம் பொண்டாட்டி ஒரு பக்கம்னு தொல்லையாக இருந்தால் என்னத்தை தான் பண்ணுறது? அதுவும் எங்கள் அம்மாவை தாண்டி இவர் ரொம்ப ரொம்ப வேற மாதிரி இருக்காடா. எவ்வா இவ்வளோ புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு சில டைம் நல்லா பேசுகிறா, ஜாலியாக இருக்கா. ஒரு சில டைம் கோவக்கொறையாக மாறுறா. எப்போ என்ன பேசுகிறானே புரிய மாட்டேங்குதே. இவங்க மத்தியிலே இன்னும் என்னென்ன பாடு நான் பட போகிறோன்னு தெரியலையே. சிக்கிட்டேன், தப்பாவா முடியும்? காலையில் என்ன சாப்பிட்டாங்க? காஃபி தான் குடித்தாங்க டாக்டர். இப்போ சொந்தக்காரங்களை சொல்லி அனுப்புறீங்க, மூச்சு இல்லை, இறந்து போயிட்டாங்க. சாலிப்பா. அத்தை எழுந்துருங்க அத்தை, அத்தை ஐயோ இப்படி போயிட்டீங்களே அத்தை, நான் என்னத்தை பண்ணுவேன் அத்தை? நான் வாரேன்ப்பா. எங்க அத்தை? என்கிட்ட எதுவும் பேசாத, நான் போய் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு வரேன்.
அத்தை நான் விளையாட்டாக தான் அத்தை பண்ணேன். ஆனால் இப்படி வினையா வந்து முடியும்னு நினச்சி கூட பார்க்கல அத்தை. எழுந்துருங்க அத்தை. காலம் பூரா எனக்கு இந்த மன கஷ்டத்தை கொடுக்காதீங்க அத்தை. எழுந்துருங்க. சின்ன பொண்ணு ஏக்கா சரோஜாக்கா இந்த கிளவி போயிட்டாக்கா. இப்படி சின்ன பொண்ணு நல்லா தானே இருந்துச்சு. நேத்து கூட வாக்கிங் போச்சே நான் பார்த்தனே. நான் தான் கொண்டுட்டாக்கா. சின்ன பொண்ணு என்ன ஏதோ உளறிட்டு இருக்க, அமைதியா இரு. இல்லைக்கா கிளவி நல்லா தான் இருந்தா. காஃபி குடிச்சிட்டு தெம்பாக தான் இருந்தா. நான் தான் எக்ஸசைஸ் பண்ணலான்னு கூப்பிட்டேன். கையை தூக்க சொல்லி காலையும் தூக்க சொன்னேன். ஸ்லிப்பாகி கீழே விழுந்து அந்த ஸ்டூல் மேலே தாளை. சின்ன பொண்ணு வாய் மூடிட்டு அமைதியா இரு சின்ன பொண்ணு. யார் காலையில் இது கேட்டுரு போகுது. பானு சாந்தி இதை பற்றி யாரும் யார்கிட்டையும் சொல்லாதீங்க சரியா? சரிங்கக்கா சரிங்கக்கா. சின்ன பொண்ணு இதை பற்றி உன் வீட்டுக்காரருக்கு தெரியுமா? தெரியும் அக்கா, நானே சொல்லிட்டேன். தம்பி என்ன சொன்னாரு? எதுவுமே சொல்லலக்கா. சரி நீ எங்ககிட்ட சொன்ன மாதிரியும் காமிச்சிக்காத சரியா? அக்கா எனக்கு கஷ்டமாக இருக்குக்கா. என்னால் தான் இந்த கிளவி போயிட்டாக்கா. ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணு. தெரியாமல் நடந்ததுக்கு நீ இப்படி பொறுப்பாக முடியும்? அதெல்லாம் எதுவும் மனசில் நினச்சி குழப்பிக்காத. அழுகாத சின்ன பொண்ணு. அது உயிர் உன் கையில் தான் போகணுன்னு எழுதியிருக்கு. அதுதான் போயிடுச்சு, கவலைப்படாத. சாந்தி இப்போ கூட உனக்கு எப்படி பேசணும்னு தெரியாதுண்ணே. இல்லைக்கா நிஜத்தை தானே சொன்னேன். சின்ன பொண்ணு வருத்தப்படக்கூடாதுந்தாக்கா ஆறுதல் சொன்னேன். உன் ஆறுதல் தூக்கி குப்பையில் போடு. சின்ன பொண்ணு வா, சத்த நேரம் நம்ம வெளியே இருப்போம். வா சின்ன பொண்ணு. ஏக்கா பாவங்க சின்ன பொண்ணு. ஆமாட்டி, அவளால் ஒரு உயிர் போயிட்டுன்னு நினச்சி அவள் ரொம்ப வருத்தத்தில் இருக்கா. தெரியாமல் நடந்த விஷயம் தானேக்கா. தெரிஞ்சேவா பண்ணா? தெரிஞ்சு நடந்ததோ தெரியாமல் நடந்ததோ, ஆனால் நம்மளால ஒருத்தவங்க உயிர் போயிடுச்சுன்னா அது ரொம்ப கஷ்டம் இல்லை பானு? அது என்னவோ சரிதாங்க. சரிவா நம்மளும் போவோம் பானு. இந்த அம்மா மண்டையை போடுறதுக்கு காரணம் சின்ன பொண்ணாக இருந்தேன். நான் மண்டையை போடுறதுக்கு காரணம் என் புருஷனாக தான் இருப்பான். வேற யாரா இருப்பான்? என்ன பானு நான் இவ்வளோ பேசுகிறேன், நீ பேசவே மாட்டேங்கிறியே. பானு ஆத்தாடி ஆத்தி பணத்தோடு என்ன மட்டும் தனியாக விட்டுட்டு போயிட்டாளுங்களே அம்மா. ரங்கம்மா சும்மாவே படு பயங்கரமாக இருக்கும். இப்போ இதில் செத்து போய் வேற பார்க்கறது இன்னும் பயங்கரமாக இருக்கணும். எம்மா ரங்கம்மா இது உனக்கு சாகிற வயசா? இது உனக்கு சாகிற வயசாம்மா? இவ்வளோ சீக்கிரத்தில் செத்து போயிட்டியம்மா. இனிமே வாக்கிங் போகிறப்பெல்லாம் உன் ஞாபகங்களே வரும். என்ன பண்ணுவோன்னு தெரியலையம்மா. உன் மருமக ஒன்று ஒழுங்காக பார்த்துக்க மாட்டேன், சோறு போட மாட்டேங்கிற, கவனிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதே மனக்கவலையிலே போயிட்டியோ? என் கிளவி நான் உன்னை ஒழுங்காக பார்த்துக்கலையா? உனக்கு சோறு போடலையா? இப்படிலாம் பேசுனதுக்கு நான் உன் மேலே கோவப்படுறதா இல்லை என்னன்னு நீ இறந்து போயிட்டேன்னு நினைக்கும் போது நான் சங்கடப்படுறதான்னு தெரியலையே கிளவி. மங்கம்மா இப்படி கிட்ட வந்து பாரு, ரங்கம்மாவை பாரு. இது என்ன உனக்கு சாகிற வயசா? எதுக்கு இவ்வளோ சீக்கிரமா எங்களை விட்டுட்டு போனேன்? எங்கே போனாலும் ஒன்றா தானே போவோன்னு சொல்லுவேன். இப்படி சாகும்போது மட்டும் சீக்கிரமா போயிட்டியே. எங்களையும் கூட கூப்பிட்டு போயிருந்துருக்கலாம்ல நீ. இன்னைக்கு வேற நம்ம அருக்காணி மக இருக்கால, அவளோட கதையை பேசலான்னு இருந்தேன். அதுக்குள்ளே இப்படி செத்து போயிட்டே ரங்கம்மா. 2 நாளாக கேட்டுட்டே கிடந்த அருக்காணி மக்களுக்கு என்னாச்சுன்னு அது எல்லா தகவலும் சேகரித்து இன்னைக்கு சொல்லலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே இப்படி செத்து போயிட்டியே. அருக்காணி மக்களுக்கு என்னாச்சு? அத்தே என்ன அத்தேன்னு இழுத்துட்டு கிடக்க? இன்னைக்கு என்ன சோறு பண்ண அதை சொல்லு. ஆமாம், சாவர வரைக்கும் போயிட்டு வந்தா கூட என்ன சோறு பண்ணதே கேட்ப போல. போய்த்தியோ காரி. எதுக்கு இந்த மாலையெல்லாம் போட்டு இந்த வெள்ளை இதுல என்ன படுக்க வச்சிருக்கீங்க? அம்மா என்ன அம்மா மாடா நீ? இந்த மாலை வேற. ஏ மங்கம்மா கங்கம்மா, இன்னும் அந்த அரிக்காணி பொண்ணு கதை அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாக்கிங் வரைக்கும் கூட பொறுக்காம உடனே வீடு தேடி வந்திருக்கீங்களா சொல்றதுக்கு? ஏன் சரோஜா வாயை பொழந்து பார்த்துக்கிட்டு இருக்க? இதுக்கு முன்னாடி என்ன பார்த்ததே இல்லையா? ஏன் எல்லாம் வாயை பொழந்துட்டு இருக்கீங்க? நான் இன்னும் பல்லு டாக்டரா? எல்லார் பள்ளியும் செக் பண்ணுறதுக்கு வாயை மூடுங்க. கங்கம்மா மங்கம்மா வாங்க நம்ம ஹால் போவோம், அங்கே போயிட்டு பேச்சுவோம். இங்கே எல்லாம் இருக்காளுங்க. எக்கா ஏதாவது ஆவி கீவியா இருக்குமா? இல்லை சின்ன பொண்ணு. ஏங்க என்னங்க இது? ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணு. அம்மா நல்லபடியாக தான் இருக்காங்க, தைரியமா இரு சரியா? சரிங்க. நான் போய் எல்லாருக்கிட்டையும் ஃபோன் பண்ணி சொல்லுதேன். அம்மா வந்து உயிரோட தான் இருக்காங்க, யாரும் வர வேண்டாம்னு சொல்லிடுதேன் சரியா? எனக்கு ஒண்ணுமே விளங்கலக்கா. எங்களுக்குமே ஒண்ணுமே விளங்கல சின்ன பொண்ணு. அந்த டாக்டர் தான் ஒழுங்கா செக் பண்ணலையே என்னவோ சின்ன பொண்ணு. அதான் இருக்கும். ஏக்கா நான் கூட ஒரு 2-3 வாட்டி தண்ணியை தெளிச்சனே மூஞ்சி மேலே, அப்ப கூட எழுந்துக்கலையே. எனக்கு ஒண்ணுமே விளங்கலக்கா. இவன் உயிரோடு இருக்கும்போது எப்படா சாவான்னு தோணும். செத்த அப்புறம் ஐயோ உயிரோடு வந்துட்டா நல்லா இருக்கும்னு தோணுது. சின்ன பொண்ணு நான் கூட நினைச்சேன் அவ்வளவுதான் 2026 உனக்கு அமோகமா அமையவும் மாமியார் கறி இல்லாமன்னு.
கடைசியில் பார்த்தா மாமியார் கறி பெரிய ஆப்பா வச்சுட்டா உனக்கு. நான் என்ன தெரியுமா நினைச்சேன், உனக்கு இவ்வளோ சீக்கிரத்தில் இந்த பாக்கியம் கிடைச்சிருச்சு, எனக்கு எப்படா இந்த பாக்கியம் கிடைக்கும்னு காத்துக்கிட்டு கிடந்தேன். கடைசியில் பார்த்தா நல்லதுக்கா கெட்டதுக்கான்னு தெரில, உன் மாமியார் கறி எழுந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா குத்துக்கல்லாட்டம். நான் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தேன், நீங்கள் என்னென்னா ஆனந்தப்பட்டுக்கிட்டு இருந்திருக்கீங்களா? என்னதான் 1000 பேசினாலும் நம்மளால ஒரு உயிர் போகுதுன்னா அது பயம்தானே. ஏன் புடிச்ச வேற அவ்வளோதான், ஒரே கோபத்தில் இருந்தார். சின்ன பொண்ணு, இதுக்கு மேலே மாமியார்கிட்ட எதுவும் விளையாடாத. ம், இதுக்கு மேலே அவள் பக்கமே போக மாட்டேன் நான். சாவு பயத்தை காட்டிட்டாங்க போகிறப்பா. விளையாட்டு பிள்ளை. ஓய் வடிவு. சார் சொல்லுங்க சார், உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதா? இல்லை சும்மா தான் வந்தேன். உங்கள் பாட்டி எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க சார். சரி சரி, அது கேட்க தான் வந்தேன், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. சரிங்க சார். மாமா, இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதுவும் வடிவு கூட? பூ பறிக்க வந்த ஸ்ரேயா. பூ பறிக்கவா? ஆமாம். வடிவு, எங்கள் மாமாவை பூ பறிக்க வச்சுட்டு நீ நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா? ஐயோ இல்லைம்மா. வடிவை ஏன் கேட்குறேன், நான் தான் பூ பறிக்க போகலாம் வான்னு கூட்டிகிட்டு வந்தேன். சார் ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க? சும்மாவே அவங்க கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, இதில் நீங்கள் வேறு இப்படி சொல்கிறீங்க. ஃப்ரீயாக விடு. நீங்கள் சொல்லிட்டு போயிடுங்க, அப்புறம் இந்த ராட்சசி என்னையில சாவடிப்பா. மாமா நான் உங்ககிட்ட தனியாக பேசணும். சரி நீங்கள் இது போய் தனியாக பேசுங்க, நான் போகிறேன். கிளம்பு. இதோ போயிட்டு சார். நான் கிளம்புன்னு சொன்னது ஒன்றை சொல்லலை ஸ்ரேயா, நீ கிளம்பு, எனக்கு இப்போ பேச முடியாது, கிளம்பு. மாமா நீங்கள் என்ன இந்த வடிவு முன்னாடி என்ன இன்சல்ட் பண்ணுறீங்க? எனக்கு என்ன இருக்கும்னு பேச, கிளம்பு. சார் நான் கிளம்புறேன் சார், நீங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டு வாங்க. சார் நில்லுன்னு சொல்கிற பின்ன என் பேச்சுக்க முடியாது இல்லையா? ஆமாம், என்ன நீங்கள் அவளை கையை பிடிச்சி இழுக்கிறீங்க? ஏன் உனக்கு என்ன பிரச்சனை அதில்? நம்ம வீட்டில் வேலை செய்கிற ஒரு சமையல்காரி, அவளை போய் கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கீங்க. உனக்கு வேணா ஒரு சமையல்காரியாக இருக்கலாம், எனக்கு வடிவு அப்படி கிடையாது, சரியா? சமையல்காரியா இல்லைன்னா வேற என்ன? அவ எனக்கு சொல்லுங்க மாமா. அவ எனக்கு நல்ல ஃப்ரெண்டு, போதுமா? சி, இந்த வீட்டில் மட்டும் தான் என்னென்னமோ நடக்கும். யாரோ ஒருத்தையே கல்யாணம் பண்ணிட்டு இந்த விக்ரமம்மா கூப்பிட்டு வந்தாருன்னா இவர் என்னன்னா சமையல்காரியை போய் கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்காரு. சி, நான் போகிறேன். போய் தொலை. வடிவு, அவ என்ன சொன்னா? விக்ரம ஏதோ ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு ஏதோ சொல்ல. ஐயோ, சொன்னதை முழுசாவது சொல்லிட்டு போயிருக்கணும், இவன் அறகுறையால சொல்லிட்டு போயிட்டா பைத்தியக்காரி. வடிவு, உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன், அவன் அந்த மாதிரி ஏதோ சொல்ல. இப்போ ஆமான்னு சொன்னாலும் பிரச்சனை, இல்லைன்னு சொன்னாலும் பிரச்சனை, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஏன் அமைதியா இருக்கே, பதில் சொல்லு. போகிற போக்கில் என்ன கோத்து விட்டு போயிட்டா பாரு பைத்தியம். சார் அது வந்து என்ன அது வந்து இது வந்துன்னு சொல்லு. என்ன சார் சொல்கிறது? வடிவு, விருப்பேத்தாத. கிட்ட நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம் போலயே. உனக்கு தெரியுமா? சார் அது வந்து இழுக்காத, தெரிஞ்சா சொல்லு. தெரியும் சார். தெரியுமா? தெரிஞ்சு என்கிட்ட சொல்லாமலே இருந்திருக்க. சார் இல்லை சார், அது உங்கள் குடும்ப விஷயம்ல, அதுதான் நான் சொல்ல வேண்டான்னு. நான் உங்ககிட்ட அப்படிதான் பழகியிருக்கேன் வடிவு. சார் இல்லை சார், கொஞ்சம் பயமாக இருந்துச்சு அதான். என்ன பயம்? என்கிட்ட சொல்றதுக்கு உனக்கு என்ன பயம்? சார் இல்லை சார், உங்கள் வீட்டில் வேலை செய்யறது சாதாரண வேலை கறியிலண்ணா, நான் போய் எப்படி சார் உங்கள் குடும்ப விஷயத்த சொல்கிறது? நான் இப்போ தானே சொன்னேன் நீ என் ஃப்ரெண்டுன்னு. ஃப்ரெண்டாக இருக்கும்போது என் குடும்ப விஷயத்தை ஷேர் பண்ணக்கூடாதா? சார் சாரி சார். நான் உன்னை என் ஃப்ரெண்டாக தான் பார்த்த வடிவு. உனக்கு ஆனால் அப்படி இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியுது. என்ன நடந்துச்சுன்னாச்சு சொல்றியா? சார் நீங்கள் வீட்லேயே போய் கேட்டு தெரிஞ்சுக்கோங்களேன் சார். ஓ அப்படியா? சார் இல்லை சார், நான் சொல்ல போய். நிறுத்து, இதுக்கு மேலே நீ எதுவும் பேச வேண்டாம். நீ உன் லிமிட்டில் இருந்துக்கோ, நான் என் லிமிட்டில் இருந்துக்கிறேன். இனி உன் கூட நான் பேசுறதா இல்லை, நான் வரேன். சார் சாதாரணமாக கல்யாணம் பண்ணிட்டு வந்திருந்தா கூட சொல்லியிருக்கலாம், இது என்னென்னவோ பிரச்சனை நடந்தாலே கல்யாணம் ஆயிருக்கு, இது எப்படி நான் சொல்கிறது? என் மேலே கோவப்பட்டு போகிறீங்க. 1000 தான் இருந்தாலும் நம்ம உங்கள் வீட்டில் வேலை செய்கிறவ தானே, அவருக்கு கோவப்பட்டு போகிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. நம்ம வாங்கிட்டு இப்படி நிற்க வேண்டியதான். இனி என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த நியூ இயர் வரதுக்குள்ளே நம்ம வந்து 500 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். பட் அட்லீஸ்ட் 400 ரீச் பண்ணுவோன்னு நம்புகிறேன். அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. 2026 எனக்கு நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க மக்களே. நானும் வீடியோ கண்டினியூஸாக போடணும் அப்படின்னு நினைக்கிறேன். விஷ் யூ ஆல் அ ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப இனிமையான சந்தோஷமான ஒரு வருஷமாக இருக்கணும். எல்லாருக்குமே நல்லது நடக்கணும். நீங்கள் என்னென்ன நினச்சிருக்கீங்களோ அது எல்லாமே நடக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட நானும் வேண்டிக்கிறேன். நீங்களும் வேண்டிக்கோங்க. எல்லாருக்கும் நல்ல இயராக இது அமையட்டும். இதோட அடுத்த வருஷம் உங்களை சந்திக்கிற மக்களே, பாய்.